பேஷண்ட் அவாய்ட் பண்ணுற 10 உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூல்ட்ரிங்க்ஸ், கோகோ, சோடா, ஜூஸ் இதெல்லாம் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இதெல்லாம் குடித்தா உடம்புல சர்க்கரை பைக் ரைஸ் மாதிரி ஓடிடும். அப்புறம் ஒயிட் ரைஸ், இது ருசி செம்மையாக தான் இருக்கும், ஆனால் நம்ம சர்க்கரையை 120க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணிடும். தென் கேக்கு, பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் பர்த்டேக்கு ஓகே, பட் டெய்லி சாப்பிட்டோன்னா நம்ம பாடியை பார்ட்டி பண்ணிடும். அப்புறம் இந்த மைதா ப்ராடக்ட்டில் பரோட்டா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா நம்ம மனசுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும், ஆனால் நம்ம சுகருக்கு சோகம். அப்புறம் இந்த பொரியல், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் இதெல்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும், ஆனால் நம்ம ஹெல்த்தை க்ரை பண்ணுங்க. அப்புறம் சிப்ஸு, இந்த பப்ஸு ஒன்றுன்னு சொல்லி சாப்பிடுவோம், ஆனால் நம்ம பாக்கெட் காலி ஆகிடும். அப்புறம் டீ, காஃபி அதெல்லாம் சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் ஜில்லுன்னு தான் இருக்கும், ஆனால் நம்ம சர்க்கரைக்கு ஃபயருங்க. தென் சாக்லேட், மிட்டாய் இதெல்லாம் ஒன்று தானே ஓகே, ஆனால் அப்படி கிடையாது, நம்ம சுகர் லெவலை ஓவராக ஓகே ஆக்கிரும். அப்புறம் ஆல்கஹால் குடித்தா ஃபன்னு தான், ஆனால் நம்ம சுகருக்கு பயங்கர டென்ஷன். முடிஞ்ச அளவு டயபெட்டிக் பேஷண்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.